ஓகே, டிமாண்டி காலனி 2 அந்த படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான். இந்த டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. ஏன்னா தங்கலான் கூட கிளாஸ் வெட்டி இந்த ஒரு படம் வந்து IMDb ரேட்டிங் வைஸும் சரி, டிமாண்டி 1ஓட கம்பேர் பண்ணும்போதும் சரி, டிமாண்டி காலனி 2க்கான அந்த ஒரு வரவேற்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எல்லாருமே வந்து பார்ட் 2 பார்ட் 3 இந்த சீக்வல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். இதையெல்லாம் வந்து அவங்க எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தைரியமாக அதை எடுத்து அதை வந்து சக்ஸஸும் ஆக்கியிருக்கிறாரு அஜய் ஞானமுத்து. ஸோ டிமாண்டி காலனி 1ல் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சோ அதை வந்து 2ஓட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு அவர். 2015 டிமாண்டி காலனி 1 வந்து அந்த கதை நடந்திருக்கும். ஆனால் 2009 ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை 15 நடந்திருக்கு, மறுபடியும் 21 நடந்திருக்கு, இதுக்கப்புறம் 27 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு த எண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒன்று போட்டாங்க. த எண்ட் ஆஃப் அதுதான் பார்ட் 3யோட வந்து இந்த படத்துடைய மொத்த ஸ்கிரிப்டும் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2027 தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி 2027 வரலாம். இல்லை அஜய் ஞானமுத்து கோபுராவில் விழுந்த அடியில் மீண்டு வரத்துக்கு இந்த ஒரு படத்தை எடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு படத்தை வேறு ஏதாவது ஒரு ஆக்டரை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அதில் ஒரு அடி விழுந்துச்சுன்னா பார்ட் 3 யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்காரான்னு தெரியல. இந்த படத்தில் இருக்கிற ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஹாரர் ஃபிலிம் சொன்னாங்க. பட் ஹாரர்னால் ஏதோ ஒரு கருப்பாக உருவம் தூரத்தில் நிற்கும், ஒரு பிஜிஎம்மோட மூஞ்சு பக்கத்தில் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 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 பார்ட் 1ஐயும் பார்ட் 2வையும் கனெக்ட் பண்ணி இந்த இது சொல்லுவாங்களே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்லுவோம்ல, நம்ம லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதை இதையும் கனெக்ட் பண்ணணும். அதை பார்த்தா தான் இது புரியும், இதை பார்க்கலன்னா அது புரியாது, அதை இதையும் பார்க்கலாம் இதுவும் புரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் பார்ட் 1 டிமாண்டி காலனி பார்த்துருந்தா தான் பார்ட் 2 புரியும். அதில் இருந்த ஒரு சிலரும் இதில் அப்படியே அழகாக கூட்டு வந்து காட்டியிருப்பார். அந்த மாதிரி விஷயங்களை அஜய் ஞானமுத்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தில் வந்து பிரியபவானி சங்கர் வந்து அவங்களோட ஒரு ரோல் வேறு ஒரு விஷயத்துக்காக உள்ளே வந்திருப்பாங்க. பட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாமியை கூப்பிட்டு வருவாங்க, சாமி மந்திரம் சொல்கிற ஒரு பூசாரியை கூப்பிட்டு வருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாங்க் வந்திருக்கிறாங்க. அவங்க இதில் உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. நான் கூட அவங்க ஏதோ பண்ணுவாங்க, பேயை விரட்டிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கே சங்கூதி ஓரத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் டிமாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஹாரர் நினச்சிட்ருப்போம், ஒரு பேய் நினச்சிட்ருப்போம். அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்கிற மாதிரி எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து போர்ச்சுகீயர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஆண்டெல்லாம் கொடுக்குறாங்க. 1800 1950 ஏதோ சொல்கிறாங்க. அங்கேருந்து இந்த கதை நான் வந்து ஒரு புக்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம். அந்த புக்கில் என்ன தான் போட்டிருந்துச்சு, உண்மையாகவே இவர் யார், இவருக்கு எதுக்காக டிமாண்டி வந்து இந்த உதவி செய்கிறான், டிமாண்டிக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் இந்த உதவி செய்கிறான், அவள் யாருங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் தான் வரும். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பார்ட் 3 எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்ட் 2 எப்படி இருந்துச்சோ இதோடைய உல்ட்டாவாக இருக்க போகுது. பார்ட் 1ல் வந்து அருள்நிதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இதில் ஒரு அருள்நிதி வந்து ஓய்வெடுப்பார், இன்னொரு அருள்நிதி வேலை பார்ப்பார். அந்த அருள்நிதி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குணப்படுத்தி வந்த அருள்நிதி மறுபடியும் அடுத்த 3வது பார்ட்டில் வேலை செய்ய போகிறாரு. சொல்லப்போனால் மாறி மாறி உள்ள வெளியே மாதிரி தான் வந்து விளையாண்டுட்டு இருக்க போகிறாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம், படத்தோட டியூரேஷனும் பெருசு கிடையாது, 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். மோஸ்ட்லி வந்து ஒரு ஐட்டம் சாங் வச்சாதாண்டா இந்த பேய் படமே அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே வைக்கல, தேவையில்லாத சாங்ஸ் எதுவுமே வைக்கல. தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஒரு 90% இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் 10% இருக்குது. VFXலாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பிரியபவானி சங்கருடைய ஹஸ்பண்ட் வந்து தூக்கு போட்டு இறந்துருவார். அவர் ஏன் தூக்கு போட்டு இறந்தார், அவர் கூட ஒரு 2 பேர் விழுவானுங்க, அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. இது 2009 நடந்துச்சு. தம்பி அதை எடுக்குன்னா டிமாண்டி அதுக்கு முன்னாடி ப்ரீ சீக்வல் தான் எடுக்கணும், அப்போ தான் வந்து அதை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் வைக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா டிமாண்டி காலனி 2 அப்படிங்கிறது கம்பேர்ட் டு டிமாண்டி காலனி 1 பெட்டராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது அப்படியே கண்டினியூவாக போகாமல் டிமாண்டி காலனி 3ல் வந்து இன்னும் பெட்டரான விஷயங்களை உள்ள எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் வந்து அஜய் ஞானமுத்துக்கு ஆடியன்ஸ் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை.